இன்னைக்கு கோஸ் பொரியல் செய்கிற பாருங்க. கலர் கோஸுங்க. முட்டைக்கோஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஊற்றுவாங்க. வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி குழஞ்சிருச்சு. ரோஸ்ட் போட்டுக்கலாம். கறி மசாலா போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் போட்ட போதும். இது குழம்பு மிளகாய் தூள். இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிணறு நல்லா வணங்க. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுருக்கு. இப்போ வணங்குற கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம் வேக. அப்புறம் தேங்காய் பூ போட்டு வணங்கிடுச்சு. தேங்காய் பூ, கொத்தமல்லி தழை போட்டு வரைக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள்.